பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரங்கள் நேற்று மாலையுடன் முழுமையாக நிறைவடைந்தன. மொத்தம் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் இதனை 2 கட்டங்களாக நடத்த முடிவு செய்திருந்தது. முதல் கட்டமாக கடந்த நவம்பர் 6ஆம் தேதி 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த நாளில் 65.8% வாக்குகள் பதிவாகியிருந்தன. தற்போது 2ஆம் கட்டமாக 122 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தொகுதிகளில் மொத்தம் 1302 பேர் போட்டியிடுகின்றனர். இதில் 136 பேர் பெண்கள் ஆவார். வாக்குப்பதிவு நடைபெறும் 20 மாவட்டங்களில் 3.7 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 1.95 கோடி ஆண்கள், 1.74 கோடி பெண்கள், 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்த 943 பேர் அடங்குவர். மொத்தம் 45,399 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். சில மிக பாதுகாப்பு அவசியம் உள்ள பகுதிகளில் மாலை 4 மணிக்கே வாக்குப்பதிவு முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பிற்காக துப்பாக்கியுடன் கூடிய துணை ராணுவ வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் நேபாள எல்லை வழியாக சட்டவிரோத நுழைவுகளை தடுக்கும் வகையில் எல்லை முழுமையாக மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2ஆம் கட்ட பிரச்சாரத்தின் இறுதி நாளான நேற்று தேசிய ஜனநாயக கூட்டத்தின் முக்கிய தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் நிதிஷ்குமார், மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பல்வேறு பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடத்தினர். அதேபோல் மெகா கூட்டணியின் சார்பில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது இதே 122 தொகுதிகளில் பாஜக 42 இடங்களையும், ஐக்கிய ஜனதா தளம் 20 இடங்களையும் கைப்பற்றியது. அதே சமயம் ஆர்ஜேடி 33 இடங்களிலும், காங்கிரஸ் 11 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 5 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இந்த முறை அந்த வெற்றி தொகுதிகளை தக்க வைத்துக் கொண்டு கூடுதல் இடங்களை பெறும் நோக்கில் இரு கூட்டணிகளும் கடும் பிரச்சாரம் செய்துள்ளது. பீகாரின் சீமாஞ்சல் பகுதியில் சுமார் 17% மக்கள் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களின் வாக்குகளை சேர்க்கும் முயற்சியில் மெகா கூட்டணியும் ஒவைசியின் AMI கட்சியும் கடும் போட்டியில் ஈடுபட்டுள்ளன. 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 7 மாவட்டங்கள் நேபாள எல்லையுடன் இணைந்துள்ளன. இதனால் 726 கிலோமீட்டர் எல்லை முழுவதும் மூடப்பட்டுள்ளது. மாநில போலீஸ், துணை ராணுவம் மற்றும் ஊர்காவல் படை உள்ளிட்ட 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என பீகார் மாநில DGP வினய்குமார் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் உள்ள DGP அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து 122 தொகுதிகளின் வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் நேரடியாக கண்காணிக்கப்பட உள்ளது. முதல் கட்ட வாக்குப்பதிவில் சேகரிக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் தத்தம் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.